நான் மனசுல நினைச்சோன்னு என்ன வேணான்னு விட்டுட்டு போனாலும் அந்த ஏமாற்றத்துல இருந்து இன்னும் நான் மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஒண்ணு மட்டும் உறுதிங்க, நீங்க கொடுத்த அந்த டிராயிங்க நான் சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். சித்தப்பா, பிரபுவையும் அந்த குப்பத்தையும் பிரிக்கிறதுக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, பெருசாவே ஒரு மேட்டர் சிக்கிருச்சு சித்தப்பா. அப்படியா? ஆமா மாமா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழல சித்தப்பா. என்னம்மா சொல்ற? நம்புற மாதிரி இல்லையே. ஏன் சித்தப்பா? இல்லம்மா, புருஷன் முண்டாட்டியே வாழலனா அப்புறம் எப்படி இவ்வளவு அன்னுனியமா இருக்க முடியும்? அது ஒரு கூத்து சித்தப்பா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் வாழறாங்களாமா. என்னடா புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கூட இல்லாம மாத்தி மாத்தி விட்டு கொடுத்து போறாங்க. தப்பு பண்ணா கூட உடனே மன்னிச்சு விட்டுறாங்க. இது எப்படி சாத்தியம்னு அதுக்கு ரீசன் இப்பதானே தெரியுது. ஃப்ரெண்டாதான் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சித்தப்பா இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? புருஷன் முண்டாட்டியா வாழ்றதுங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஸா வாழ்றது வேறமா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷே வராது. அப்போ நம்ம அந்த குப்பத்தையும் பிரபுவையும் ஒண்ணுமே செய்ய முடியாதா? கஷ்டம் தான் சொன்னேன், பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க என்னங்க விசேஷம்? இன்னும் ஒரு வாரத்துல எங்களுக்கு கல்யாண நாள். ஆமா.
1 வருஷம் ஆக போகுது. அண்ணி அண்ணா அட்வான்ஸ் விஷஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ் கதிர். ஹாப்பி ஆனிவர்சரிக்கா. தேங்க்ஸ்ரா. இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். ம்? ஆமா பெரியம்மா, ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாத செலவுதான் இதெல்லாம். நாங்கெல்லாம் கொண்டாடவா செஞ்சோம்? உங்க கல்யாணம் வேற, இவங்க கல்யாணம் வேற. இவங்க கல்யாணம் எதிர்பார்க்காத கல்யாணம். அதனால இந்த வருஷத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியா நாம கொண்டாடணும். என்னடா நீயே ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கதிர் போலாமா? போலாமாமா? ஏய், எங்க பாயசத்தை நான் நைட்டு வந்து சாப்பிடுறேன். வரேங்க. வரேன். போயிட்டு வரேன்க்கா. ஏய், ஏன் அவன் ஒரு மாதிரியா இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க பாயசம் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் இருக்குது, இருங்க எத்தனை வரேன். இன்னொரு ஸ்வீட்டா? எதுக்குடி? நீங்க சீரமாவே பாட்டியா போறீங்க அது. என்னடி சொல்ற? என்னம்மா அவங்க புருஷன் முண்டாட்டியவே வாழலன்னு சொன்ன, அப்ப எப்படிமா? இனிமே வாழணும்னு முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு சித்தப்பா. ஆனா நான் அன்னைக்கு எங்க தாய் மாமா வந்துட்டு போனார்ல, ஆமா. அவர் வந்துட்டு போனதுல இருந்து எங்க 2 பேருக்கும் ஒரே யோசனை. என்ன மாதிரிதான் மாப்பிள்ள, அவரும் வீட்டோட மாப்பிள்ளையா எதுவும் செய்யாம சும்மாவே இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்களா எப்படி ஆயிட்டாருன்னு. அவரையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நானும் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் மாப்பிள்ள. நீ ஏமா இப்படி ரியாக்ட் பண்ற? இவரு நல்ல விஷயம் தானே சொல்றாரு. இல்லடி, ஏற்கனவே பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாங்கின காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப திரும்பவும் முதல்ல இருந்தா? மாப்பிள்ள, இத லாஸ்ட் டைமா கூட வச்சுக்கங்க. எனக்கு பிசினஸ் பண்ண பணம் கொடுங்க. ஒரே வருஷத்துல அத 2க்கு 3 மடங்கா திருப்பி கொடுக்கறது என் பொறுப்பு. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அது அதை இன்னும் டிசைட் பண்ணல, இனிமேதான் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிசினஸ் எல்லாம் தெரியும்? தெரிஞ்ச பிசினஸ் எல்லாம் ஊத்திட்டு போயிடுச்சு. அதனால புதுசா தான் ஏதாவது பண்ணணும்.
தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படியெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல யாருமே பிசினஸ் பண்ண முடியாது. புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க. புதுசா பண்றது கரெக்ட் தான் நீ, ஆனா அது என்னன்னு தெரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்றோம் இல்ல தெரியாம பண்றோம், அது எங்க இஷ்டம். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ஏற்கனவே நீங்க பண்ணதெல்லாம் நஷ்டம்னு அத்தை சொல்றாங்க. தெரிஞ்சுக்கினே எது திரும்பவும் தப்பு பண்றீங்கன்னு தான் கேக்குறான். தப்பு சரியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இதுல தலையிடாத. அவள் பேபி, நீ உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்காத, அது வீணாத போ. ஏங்க இருங்க, இவங்களே ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது பண்ணலாம் யோசிச்சு வந்திருக்காங்க. நீங்க எடுத்ததும் எல்லாத்தையும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அவள் பேபி, நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மேல போங்க. மேல போங்க. மாமா, ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மாப்ள. சாரிங்க, நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஏற்கனவே அக்காவுக்கு உங்களை பிடிக்காது. நீங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க தப்பா தான் எடுத்துப்பாங்க. அதான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ண போறேன், நல்ல விஷயத்த பத்தி பேசுறாங்க. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அமுல் பேபி, நீ பேசினதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா அவங்களுக்கு இந்த பிசினஸ்னால என்னன்னு தெரியாது, அது உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வேற ஐடியால தான் உன்ன பணம் கேக்குறாங்க. தெரியுங்க, ஆனா எடுத்தது நெகட்டிவா பேசினா அவங்க தப்பா தானே எடுத்துப்பாங்க. அதான் என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு டீடைலா கேட்டிருக்கேன். முதல்ல அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துப்போம். நீங்க இந்த மேட்டரை ஃப்ரீயா விடுங்க. அமுல் பேபி, உன் அக்காவை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்க பிசினஸுக்குன்னே காசு வாங்கினா கூட அந்த காசு அவங்க பேராசையால வீணாதான் போகும். நான் அது விடவே மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்களும் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓ சூப்பர். இவ்வளவு நாள் கழிச்சு பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்க, முதல்ல அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா என்ன பண்ணணும்னு தோணல. அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு போலான்னு வந்தோம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, ஏகப்பட்ட பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம 2 பேரால மட்டும் பாத்துக்க முடியாது. அதனால இப்பதானே பார்ட்னரா யாரையாச்சும் சேர்த்துக்கலான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கேட்டுட்டு இருந்தீங்க. யாரையோ தெரியாதவங்கள சேர்த்துக்கிறத விட இவரையே சேர்த்துக்கலாம்ல. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணுங்க. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்குவோம். என்ன மேகி? ஆமாங்க. ஒரு கோடியா? என்னம்மா இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு இப்படி ஜெர்க்கா ஆவறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? நான் பண்ற பிசினஸ் ஃபுல்லா ஒன்ன போட்டு 5 ஆக்குற பிசினஸ்மா.
ஒரு வருஷத்துல நீங்க பெரிய மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். கண்டிப்பாமா, எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கங்க. அப்ப நாங்க வரோம் மாமா. சரி மாப்ள. வரங்க. தேங்க்ஸ். வரங்க. என்ன மாமா டக்குன்னு 1 கோடின்னு சொல்லிட்டீங்க? இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கிறதெல்லாம் புடிங்கிரணும் மேகி. அனிமா, மாமா சொன்ன மாதிரி ஜாக்பாட் தாமா நமக்கு அடிச்சிருக்கு. உன் தம்பி கிட்ட எப்படியாவது பேசி 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிருமா. இதுதான் நமக்கு லைஃப். 1 கோடி ரூபாய் அவன் கொடுப்பானான்னு தெரியல. ஒருவேளை அவனே கொடுக்க வந்தாலும் இடையில அந்த குப்பத்துக்காரி வேற இருக்கு. என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும். நீ தடுத்தாலும் அவன் எனக்கு கொடுப்பான். அப்புறம் அதுக்கு என்ன வந்து இப்ப கெஞ்சி நிறுவீங்க? தம்பி பொண்டாட்டியாச்சுன்ற அந்த மரியாதைக்கு வந்து பேசுன. ஓ, நீங்க யாரு என்ன எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் இனிமே இந்த வீட்ல நடக்காது. கண்டிப்பா நீங்க பிசினஸ் பண்றதுக்கு அமுல் பேபியும் பணம் தர மாட்டான், நான் தரவும் விட மாட்டேன். உங்களால முடிஞ்சா வாங்கிக்கங்க. என்னம்மா சவாலெல்லாம் விடுற? உனக்கு பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கிற மாதிரி இவளுக்கு அக்காங்கிற உரிமை இருக்கும்ல? அதான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அமுல் பேபி என் புருஷன். அதனால அமுல் பேபி ஆண்டந்து உங்களுக்கு நயா பைசா தேராது. என்கிட்ட இருந்து பணத்தை வாங்க விட மாட்டேன்னு அக்கா கிட்ட சொன்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு முதல்ல நீ கேட்டியா அமுல் பேபி? நீ இப்படி சொன்னியா இல்லையா அத முதல்ல சொல்லு. நீங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. எதுக்குமா ஆர்கியூமெண்ட்? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் அத வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். என்ன அத பார்த்த தெரிஞ்சிட போகுது யாரு என்ன பேசுனாங்கன்னு. பாருங்க மாப்பிள்ள. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே நீங்க அமுல் பேபி ஆண்டு இருந்து 5 பைசா கூட வாங்க முடியாது. அக்காங்கிற உரிமையில நான் கேட்கதான் செய்வேன். அவன் கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பதான் பொண்டாட்டி நான் ஒருத்தி வந்துட்டேன்ல, அப்படியெல்லாம் குத்துற விட மாட்டேன். நான் எவ்வளவு இறங்கி வந்து பேசிருக்கேன். இவ எவ்வளவு திமிரா பேசிருக்கான்னு பாரு. என்னங்க எங்க இப்படிலாம் பேசுனீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இல்ல அமுல் பேபி, அவங்க உனக்கு பாதி வீடியோ தான் காட்டுறாங்க. ஆமா, மீதியை நாங்க தின்னுட்டோம். என்ன பேசிட்டு இருக்கான்னு பாருடா. அவ பேசுனது தப்புன்னு ஒத்துக்காம பாதி வீடியோவை காட்டுறோம் மீதி வீடியோ காட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. அமுல் பேபி, முதல்ல அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டுங்க. ஆனா நீங்க எப்படி பேசுனீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. அக்கா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க மட்டும் டிசைட் பண்ணி சொல்லுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.
மேல ஒட்டி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுலமா. ஓஹோ, இந்த 2 ஏழ்ரைங்களும் ஒட்டு கேட்க வந்துருச்சா? இப்ப நம்ம சண்டே வேற மெயின்டைன் பண்ணி ஆகணுமே. ஏன் அவள் பேபி எது என்ன எப்பவுமே முழுசா பேச விட மாட்டா? எதுக்கு இங்க பேச விடணும்? ப்ளீஸ், நீங்க பண்ணதாங்க தப்பு. அக்கா மாமா அங்க ஒட்டு கேக்குறாங்க. நான் பேசினதுல ஒன்னும் தப்பே கிடையாது. என்ன தப்பு கிடையாது? சூப்பர், கை கொடுங்க. உன் அக்கா பேசினத மட்டும் கேட்டு நீ எப்படி பேசுவ? ஏங்க, நீ பேசுறதா உங்க வீடியோ ஆதாரத்தோட காட்டாங்களே, நீங்க அப்படி பேசிக்க கூடாதுல்ல? நான் அப்படிதான் பேசுவேன். பேசுவீங்களா? இப்போ சொல்றேன், நான் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. என்ன தப்பு இல்ல? எங்க அக்கா இந்த வீட்டோட பொண்ணு, அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்க. எனக்கு இருக்குது. என்னங்க? ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஏமா வெள்ளம் நீங்கிற ஒருத்தன் விரல் சூப்பர ஒருத்தங்கிற மாதிரி அவ பேர் வச்சதுக்கு எனக்கு பூஜையாமா? இந்த பூஜை அவங்க பேர் வச்சதை இத்தனை நாளா சொல்லாம இருந்ததுக்கு வாயம். என்னங்க இப்படிலாம் பண்றீங்க? அக்காவும் மாமாவும் போயிட்டாங்க. தெரியுமே. தெரிஞ்சுமா? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? அவள் பேபி, நீ பார்த்தது பாதி வீடியோ தான். நான் கீழே நடந்தது கேட்கலங்க, மேல நடந்தது கேக்குறேன். நீ கீழே வச்சு பாதி வீடியோன்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு எங்க அக்காவும் மாமாவும் ஏதோ தில்லான் லேக்கடி வேலை பாத்துருக்காங்கன்னு. அப்படியா நீ அப்படி கோவப்பட்டா என்ன பேச விடாம? ஏங்க, நான் அப்படி கோவப்படலனா எங்க அக்கா நீங்க பணம் தர முடியாது சொன்னீங்கல்ல, அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கோம். நான் அவங்க முன்னாடி உங்களை திட்டினால்தான் அவங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டாங்க. இனி அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சரி சரி. என்னடா ஏதோ விட்டேத்தியா பேசுற மாதிரி படுது. கல்யாண நாள் உனக்கு தானே? என்னப்பா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லப்பா, ஏதாவது நினைச்சிருந்தாலும் சொல்லு. எதுவா இருந்தாலும் உன் விருப்பப்படிதான் நடக்கும். கல்யாணமே அவன் விருப்பப்படி நடக்கல. அப்புறம் எப்படிமா இதுல எல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இவ வேற. அவனே மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்றது, எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட இப்படி கேள்வி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. டேய், என்னடா அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னடா கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டமா? அவன் ஆசைப்பட்டது எதுமா இந்த வீட்ல நடந்திருக்கு? பிரபு இவளையா லவ் பண்ணா? ஏய், வேற வழி இல்லாம இவள நமக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு அவன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நானும்
ரவுடி பேபியும் புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு அக்காக்கு எப்படி தெரியும்? நீ சொல்ற மாதிரி கல்யாணம் வேணா பிரபுவுக்கு பிடிக்காம நடந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் சொல்றது சரிதானே பிரபு? நம்ம யாரும் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அவன் தான் எல்லாத்துக்குமே தலையாட்டுவானே. என்ன சத்யா, அனிதா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீயும் அமைதியா இருக்க? அப்ப அனிதா சொல்றதுதான் உண்மையா? அவ என்னத்த சொல்லுவா? அவதான் பயங்கர காரியக்காரியாச்சே. அக்கா சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் சத்யாவும் சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களோட கல்யாண நாள சிறப்பா கொண்டாட போறோம். ஓகேவா? ஏங்க வாங்க. உன் அக்கா அரைகுறையா பேசினாலும் புரிஞ்சுருந்தா பேசுறாங்க. உண்மையிலேயே நீ என் கூட நிம்மதியா வருகிற. மனசுல ஏதோ ஒரு வழி இருந்துன்னு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்களும் நானும் இல்லைங்க வீதி. நான் தான் சொன்னலங்க, யாருக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். என்னன்னு தெரியல, கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் வேற அர்ஜென்ட்டா போகணும். பிரபு, உன் பொண்டாட்டி மெக்கானிக் தானே? அவளை என்னன்னு பாக்க சொல்லு. நான் அது பண்ணோம். அவர் மாப்பிள்ளை மெக்கானிக் தான், அவரை பண்ண சொல்லுங்க. ஆமா சித்தப்பா, கதிருக்கு மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியும். கதிர், சித்தப்பா ஸ்டார்ட் ஆகலையா என்னன்னு பாருங்க. இல்ல வேண்டாம், டைம் இல்ல, நான் பைக்லயே போய்க்கிறேன். என்னம்மா பைக்லனா கதிர் கூடவா? ம். போலாம். உண்மையை சொல்லணும்னா ஊ மேலையும் கதிர் மேலையும் எனக்கும் சித்தப்பாக்கும் பெரிய கோபமே கிடையாது. இப்பவும் உங்க 2 பேரையும் அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் கதிர் வருங்கால கலெக்டர் இல்ல. அப்படின்றப்போ
நாளைக்கே அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுவான். அதனால கதிர மாப்பிளைய ஏத்துக்கிறதுல சித்தப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சித்தப்பாக்கு இந்த சத்யாதான் இப்ப பிரச்சனையே. அவளாலதான் உங்க 2 பேரையும் சித்தப்பாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா சத்யா அப்பப்போ குப்பத்தோட புத்திய காமிச்சிட்டே தானே இருக்கா. அது சித்தப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை பார்த்தாலே அதனாலதான் அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்படிப்பட்டவ கூட நீங்க 2 பேரும் ஒட்டி உறவாடுறதா சித்தப்பாக்கு பிடிக்கல. அதனாலதான் உங்களை ஏத்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. மத்தபடி முதல்ல இருந்த கோவம்லாம் உங்க மேல சுத்தமா சித்தப்பாக்கு இல்ல. முதல்ல இந்த சத்யாவை விட்டு விலகி வா. அப்பதான் சித்தப்பா உங்களை முழுசா ஏத்துக்குவாரு. இல்ல அவதான் உனக்கோ உன் புருஷனுக்கோ ரொம்ப முக்கியமா இருந்தானா இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலயும் சித்தப்பா உங்களை ஏத்துக்கவே மாட்டாரு. அப்பா முக்கியமா இல்ல அவதான் முக்கியமானு நீதான் முடிவு பண்ணணும். கதிர், கதிர், முதல்ல எடுத்து வைங்க. கதிர், கதிர், வா இந்த பக்கம். சிமெண்ட் மூட்டை உன் மேல உள்ள போகுது, இந்த பக்கம் வா. சார் இவருதான் சார். நீ வேலையை பாரு. ஓகே சார். சொல்லுங்க சார். அறிவு இருக்காயா உனக்கு? பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? அலட்சியமா வேலை பார்க்கறது. சார் என்ன சார் ஆச்சு? எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? யோ, ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா சிமெண்ட் மூட்டை மேல விழுந்திருக்காதா? விழுந்திருந்தா என்ன இருக்கும்? அதான் விழல சார். அப்புறம் ஏன் சார் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? அலட்சியமா வேலை பார்த்தது இல்லாம திமிராவர பேசிட்டு இருக்கியா? சார் சட்டையில இருந்து கையெடுங்க சார். யோ, தெரியாம நடந்துருச்சு, சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி தகுதி இல்லாத கான்ட்ராக்டருக்கு வேலை கொடுத்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல உன் கான்ட்ராக்டர் தூக்குறேன் பார். அத நீங்க சொல்லாதீங்க. நான் யாருகிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். யாருக்கிட்ட பேசுவ? யார்கிட்ட பேசுவ? சார் நீங்க எதுவோ பெரிய எம்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பிரபு சார் கிட்ட பேசிக்கிறேன். என்னையா பேசுவ? சார் என்ன பேசுவ? சார் சார் நான் பேசிக்கிறேன். யோ, யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு தடவை மரியாதை இல்லாம பேசினேன்னா உன் மூஞ்சி முகரால எகிரிடும். நீ சொன்னாலும் சொல்லனாலும் இவரு எங்க கம்பெனியோட எம்டி தான். இன்னையில இருந்து நீ வேலை பார்க்க கூடாது. உன் கான்ட்ராக்ட் இன்னையோட முடிஞ்சது. கிளம்பு முதல்ல. தம்பி ஏதோ வேகத்துல பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல கிளம்பு. அப்புறம் உங்க இஷ்டம். பின்னாடி நஷ்டப்பட போறது நீங்க தானே. ஏய் ரமேஷ், வேலை இன்னும் பண்றா. வர சொல்லு. வர சொல்றா. யார் வேலை செய்யறீங்க? யார் வேலை செய்யறீங்க? என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அத சொல்லுங்க. அதான் சொல்ல வர மாப்ள. அப்புறம் எதுக்கு திரும்ப அவரு கதையை எழுதிட்டு இருக்கீங்க? அவர் கூட தான் நான் பிசினஸே பண்ண போறேன் மாப்ள. அவரு கூட என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? இப்போ அவர் பாத்துட்டு இருக்கிற எல்லா பிசினஸ்லயும்
என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பார்ட்னர்? நான் இது வரைக்கும் பண்ண பிசினஸ் எல்லாமே லாஸா தானே மாப்பிள போயிருக்கு. அவர் பண்ற பிசினஸ் எல்லாமே ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்கு. அவர் கூட போய் பார்ட்னரா பச்சக்குன்னு ஒட்டிட்டோம்னா லாஸுக்கும் வழி இல்ல, லாபமும் பன்மடங்கா வரும். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? இது மாஸ்டர் பிளான் மாதிரி இல்ல, மங்குனி பிளான் மாதிரி இருக்கு. என்ன மாமா, இதுக்கு முன்னாடி தான் நிறைய பிசினஸ் பண்ணி ஏமாந்துட்டீங்க. இப்ப பிசினஸே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஒருத்தர்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏமாப்ல அப்படி சொல்றீங்க? மாமா, ஒண்ணு புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாம பார்ட்னர் சேர்ப்பாங்க. கரெக்ட். இல்ல கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாம கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வேணும்னா இன்னொரு பார்ட்னர் சேர்ப்பாங்க. இதுவும் கரெக்ட். நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க கம்பெனிக்கு எதுக்கு இன்னொரு பார்ட்னரா உங்களை சேர்க்கணும்? இது தப்பு. இது ரொம்ப தப்பா இருக்கே மாமா. இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க? அவரு பல பிசினஸ் பாக்குறதுனால இப்ப அதெல்லாம் பாத்துக்க ஆள் பத்தலையா மாப்பிள. புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் இருந்து எத்தனை பிசினஸ் பாத்துக்க முடியும்? இப்ப நான் நம்பிக்கையான ஆளா இருப்பல்ல, அப்படி யோசிக்கிறாரு. ஒரு கோடி வந்துருமா? இரியா, அக்கா, நான் பணமே தரமாட்டேன்லாம் சொல்ல, ஆனா 1 கோடின்றது டூ மச். எவ்வளவு அமௌண்ட்? கம்முன்னு இரு. சும்மா நான் வேணா உங்களுக்கு 20 lakhs தரேன். 20 lakhs? இந்தாங்க, இத வச்சுக்கிட்டே ஒரு சின்னதா கன்சல்டன்சி பிசினஸ் ஆரம்பிங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய கன்சல்டன்சி. என்ன எங்களுக்கு பிச்சை போடுறியா? என்னக்கா, நான் ஒண்ணு பிச்சையோ இல்ல ஊன் காசையோ கேக்கல. இந்த வீட்டு சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. சொத்தை பிரிக்கும் போது நான் இந்த 1 கோடியை கழிச்சுக்கிறேன். இங்க பாரு, 1 கோடி ரூபாய்லாம் நம்ம பிசினஸ் உடனே எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அப்பா வரணும். அப்பா வராம நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ 1 கோடினா 10 கோடி கூட வாங்கிக்கோ. 10 கோடியா? ஐயோ, என்னால இப்போதைக்கு இதுதான் தர முடியும். என்னம்மா ஃபுல்லு கேட்டா கோட்டருக்கும் கம்மியா கொடுத்துட்டு போறான் உன் தம்பி. நீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் மட்டும் போட்டா போதும். அப்ப எல்லா ஒர்க்கும் நீங்களே முடிச்சுட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்றீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல. சாருக்கிட்டயே தப்பா பேசினா அப்படி ஒரு ஆள் இனிமே இங்க இருந்தா சரியா வராதுன்னு தான்
மீட்டிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. கொட்டேஷன் கூட ஒரு தடவை ப்ரூஃப் பார்க்கணும். ஆ என்னாச்சு பிரபு? இல்ல சித்தப்பா, கொட்டேஷன் ஃபைல காணோம். அது இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். அது இல்லனா மீட்டிங் நடக்கிறதுல யூஸே இல்ல. ஒருவேளை வீட்டுல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க கேக்குறேன். இரு தமிழ் பேபி. Thank God. ஏங்க, அந்த ஃபைல் அர்ஜென்ட். அது உடனே எடுத்துட்டு ஆபீஸ் வாங்கலாம். ஓ, அது இம்பார்ட்டன்ட் ஃபைலுங்க. மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். சரி தமிழ் பேபி, நான் அதை தந்துறேன். தேங்க்ஸ்ங்க. சொல்லுங்க சித்தப்பா. சத்யா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் எடுத்துட்டு வீட்ல இருந்து வரா. நீ என்ன பண்ணுவியா தெரியாது. சத்யா அந்த ஃபைலோட ஆபீஸ் வரவே கூடாது. அந்த ஃபைல் இல்லாம அவ ஆபீஸ் வந்து நிக்கணும். மீட்டிங் கேன்சல் ஆகணும். பிரபு சத்யாவை திட்டி அங்கேயே அசிங்கப்படுத்தணும். சொல்லிட்டீங்களா சித்தப்பா? அத நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஐயா, ஐயா பாருங்க. பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா உள்ள போங்க. அவள் பேபி. சூப்பருங்க. கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க சார். என்ன பிரபு எம்டி ஃபைல கொடுத்திருக்கீங்க? எம்டியா? என்னங்க வெறும் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்ல, நான் எத்தாரும் போது உள்ள கொட்டேஷன் எல்லாம் இருந்துச்சு. அப்ப கொண்டு வரும்போது கொட்டேஷன் கால் முளைச்சு நடந்து போயிருச்சா? என்ன பிரபு, நல்ல ஆளை பார்த்து வேலை கொடுத்த. இன்னைக்கு மீட்டிங்கே வேஸ்டா போயிருச்சு.
ஏன் பிரபு இப்படி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், எங்கேயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. உங்க சாரினால வேஸ்ட் ஆன டைம் திரும்ப வரப்போறது இல்ல. 1 வீக் டைம் தரோம், அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுங்க சார். இல்லைன்னா சாரி, எங்களால எதுவும் பண்ண முடியாது. வாங்க சார். அது போலாம் சார். சார் நான் என்ன சொல்றேன் சார், இல்ல அவள் பேபி ஊட்டாண்ட பாக்கும்போது உள்ளதா இருந்துச்சு. ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. வர வழியில எங்கயா நின்னீங்களா? ஆமா அவள் பேபி, வர வழியில ஒரு வயசானவருக்கு வலிப்பு வந்து உழுந்தாரா, நான் தான் அவருக்கு தண்ணி குத்து. ஊர்ல உள்ள யாருக்கோ உதவி பண்றேன்னு போய் எனக்கு உபத்திரம் பண்ணிட்டீங்களா? உங்களை நம்பி வேலை சொன்ன பாருங்க, என் புத்திய நான் செருப்பால அடிச்சுக்கணும். கொட்டேஷன் கொடுக்கறதுலயே இவ்வளவு வீக்கா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி இது மாதிரி அசிங்கப்பட்டதே இல்ல. சாரி சின்ன மாமா. சாரி அமல் பேபி. அந்த ஆள் சொல்லிட்டு போனதுதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். சாரி சொல்றதுனால இப்ப உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். கிளம்புங்க. சத்யா அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி இப்படி எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கே. நம்மள நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாங்கன்னா அதை நாம சரியா செஞ்சு முடிச்சிடணும். இல்லனா இப்படிதான் 4 பேருக்கு முன்னாடி முட்டாளாயிரும். அவங்களாண்டிருந்து சாவியை வாங்கி அவரு கையில நான் கொடுத்தேன். அவரு வலிப்பு நின்னதும் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நம்மளும் பைக் எடுத்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா ஆபீஸுக்கு போய் பையில கொடுக்கும்போது உள்ள அந்த கொட்டேஷனை காணுமே. அவள் பேபி. சூப்பருங்க, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க சார். என்ன பிரபு எம்டி ஃபைல கொடுத்துருக்கீங்க? அப்படின்னா கொட்டேஷன் எங்க போயிருக்கும்? ஒருவேளை அந்த பையில யாராவது எடுத்திருந்தா அந்த இளநீ கடை பக்கத்துல இருந்தா யாராவது எடுத்துக்கணும். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நெக்ஸ்ட் வீக் சொல்லிருக்காங்க. ஈவினிங் குள்ள கொட்டேஷன் கொடுத்தா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு. இல்லனா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, பாத்துக்குங்க. வச்சறேன் சார். அமுல் பேபி. இப்ப பாருங்க, நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. கண்ணா பிள்ளைன்னு திட்டிடுவோம், போங்கன்றல. நீ திட்ட அமுல் பேபி, என்ன திட்டத்துக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அது முன்னால இந்த கொட்டேஷனை பார்த்துட்டு மட்டும் திட்டு.
எப்படிங்க கிடைச்சது? அது வேணாம், அத சொன்னா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ. வேணாம், அது தெரியாமலே இருக்கட்டும். தெரிஞ்சுக்காம எப்படிங்க இருக்கிறது? முக்கியமான கொட்டேஷனுங்க. எப்படிங்க கிடைச்சது? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஒருத்தரை காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிக வச்சு நான் அவருக்கு தண்ணி கொடுக்கும் போது பையில இளநிக்காரனை வச்சு எடுத்துட்டு போக சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் அந்த டபுள் பேரல் கரெக்டா பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன, பக்கத்து வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவா அவங்க கவனியில. அக்காக்கு எதுக்குங்க இந்த வேலை? அவள் பேபி, நேத்து நீ சொன்னல அதான். நம்ம உள்ள சண்டை வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதே காரணமா வச்சு வரப்போற கல்யாண நாளுக்குள்ள நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க ஆசையும் நிறைவேற்று போட்டுமே. நாமளும் அவங்க முன்னாடி சண்டை போட்டே இருப்போமே, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஆமால, கரெக்டுங்க. சரி வாங்க, நம்ம வெளில போயிட்டு வருவோம். வெளியிலயா? எங்க? நான் வர கோவத்துல உங்களுக்கு புடவை வேணா சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன் வரப்போது இல்ல, உங்களுக்கு புடவை எடுக்கணும்ல. வாங்க போயிட்டு வந்துருவோம். அவள் பேபி, நாம 2 பேரும் பொண்ணா போறத பார்த்தா அவங்களுக்கு டவுட் வரும், டென்ஷன் ஆயிருவாங்களா? ஆமாங்க. இந்த கொட்டேஷனை கதிர்கிட்ட கொடுத்துடுவாங்க. நல்லா இருக்குல்ல? அப்ப பிடிங்க. நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ பின்னாடி வாங்க. அக்கா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு தான் கால் பண்ணுவேன். நீ தான் அட்டென்ட் பண்ணணும். அதை விட்டு தேவையில்லாம யாராவது முந்திரி கொட்டமே முன்னாடி வந்தாங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிடு. என்னக்கா, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம மாமா பார்த்து ஏதோ தலையாட்டிட்டு இருக்க? அவரு மங்குனி மாதிரி பதிலுக்கு தலையாட்டிட்டு இருக்காரு. அது தம்பி சொன்னதை கேட்டுக்கிட்டியான்னு அப்படின்னு சொல்லி கேக்குற. அதுக்கு அவரு, நீ எனக்கு கால் பண்ணு பிரபு, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன். மாமா இப்ப வீட்ல சும்மா தானே இருக்காரு. ஃபைல் கீழே ஏதாவது எடுத்துட்டு வரணும்னா அவரை அனுப்பிவிட போறேன். சரியா? நம்ம முன்னாடி கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இப்ப 2 பேரும் ஜோடியா நகை எடுக்க வந்திருக்காங்க. அதான் எனக்கும் புரியல. இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுருக்கோம், அதுக்கு பலனே இல்லையா? ஏங்க, உங்களுக்கு இந்த நகை தான் வேணும்னா இதே எடுத்துக்கோங்க. வேற வழி எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டி தொலைக்கிறேன். ரொம்ப சலிச்சுக்காத. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வாங்கி கொடுக்குற, என்னமோ டெய்லி வாங்கி கொடுக்குற மாதிரி டென்ஷன் ஆகுறா. உங்களுக்கு டெய்லி வேற வாங்கி கொடுப்பாங்களா? இவ்வளவு நேரம் நல்லா சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு இவங்களுக்கு? திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு. ஏங்க, இதுக்கு பில் போடுங்க. சரிங்க சார். ஏங்க, அதான் 1க்கு 2 நகையா வாங்கிட்டீங்களா?
அப்புறம் என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். போலாம் போலாம். நான் இங்கே இருந்து என்ன செய்ய போறேன்? இது ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுக்காக தான் நீங்க கேட்ட நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். அடுத்த வருஷம் இதெல்லாம் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? நான் வருஷம் கேட்பேன். உனக்கு பிடிச்சாலும் புரியலனாலும் நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். அதான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டல, உனக்கு வேற வழியே இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. உங்களை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு டெய்லி நினைச்சு ஃபீல் பண்ணி தாங்க இருக்கேன். ஏமா இவங்க 2 பேரும் உண்மையாவே சண்டை போடுறாங்களா இல்ல சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. எனக்கும் அதே குழப்பமா தான் இருக்கு. இல்லம்மா, இன்னும் சத்யாவையும் காணும், பிரபுவையும் காணும். அவங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வெளியில போயிருக்காங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சேர்ந்து வெளியே போறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அத்தை. ஏன் ஏன் அப்படி சொல்ற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? காலையில அவங்க 2 பேத்துக்குள்ள செம்ம சண்டை. 2 பேரும் பேசவே மாட்டேன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க? எனக்கு என்னன்னே தெரியல அத்தை. நான் மேல இருந்துதான் பார்த்தேன். ஆனா ஒண்ணு அத்தை, 2 பேரும் பயங்கரமா முறைச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசைக்கு போயிட்டாங்க. ஏண்டி இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனா சத்யா கோவமா போனதை பார்த்தா திரும்ப வீட்டுக்கு வருவாளான்னு தெரியல. ஐயோ, என்ன இவங்க ஏன் இப்படி பண்றாங்களோ தெரியல. ஏய், பிரபு வந்துட்டான். என்ன சத்யா இந்த நேரத்துல கீழே வர? ஏதாவது வேணுமா? ஆமாத்த, கொஞ்சம் பால் எடுக்க வந்தா நேத்து. சரி போ. அனிமா, நம்ம நினைச்ச மாதிரியே சத்யா பால் எடுக்க போயிட்டா. சரி சரி, மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்துட்டியா? என்னையா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா. இது ரொம்ப பவரான மாத்திரை. ஒரு மாத்திரையை பால்ல கலந்து கொடுத்தா போதும். 10 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம் எந்திரிக்கவே மாட்டாங்க. டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. சூப்பர்யா. இந்த மாதிரி பவரான மாத்திரை தான் வேணும். இங்க பாரு கனிமா. ஐயோ, இது என்ன மாத்திரை? ஐயோ ஐயோ, விவரம் இல்லாம கேக்குறிய? அவங்களுக்கு டீப் ஸ்லீப் வந்தா போதுமா? எனக்கு டீப் முழிப்பு வர வேண்டாமா? புரியலையா? தூக்க மாத்திரை அவங்களுக்கு கொடுத்தா தூங்கிடுவாங்க. ஆனா நாம தான் ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு அந்த பத்திரத்தை எடுக்கணும். என்ன எம்டி மேடம், நீங்க பயங்கரமான ஆள் தான். பிடிக்காத புருஷன் கிட்டயே பிடிச்சத எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. உங்க திறமை யாருக்குமே வராது. அதான பார்த்தேன். என்னடா நகை வாங்கினது பத்தி அண்ணியார் எதுவுமே சொல்லியான்னு இப்ப சொல்லிட்டீங்க. சரியா போச்சு. சக்சஸ். யோ, இந்த பால் யாருக்கியா? பெப்பரம் இல்லாத ஆளா இருக்கமா நீ. ஹனி, நான் தூங்காம இருக்கறதுக்கு மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்குதான். ஏன் சார் தண்ணியில சாப்பிட மாட்டீங்களோ? பால்ல கலந்து குடிச்சாத்தாமா எனர்ஜியா இருக்கும். குடிச்சு தொலையும்.
போடு. ம். ம். குடியா. இன்னும் 10 நிமிஷத்துல பிரபுவும் சத்யாவும் டீப் ஸ்லீப் போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆபரேஷன் ஆரம்பிப்போம். எப்படியாவது பத்திரத்தை எடுத்துட வேண்டியதுதான். வர மாதிரியே இருக்குது அமுல் பேபி. ஆமாங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். தூங்கலாமா? குட் நைட். அமுல் பேபி, என்னாச்சு அமுல் பேபி? என்னன்னு தெரியலங்க. எப்போதும் நான் படுத்த உடனே தூங்கிடுவேன். ஆனா இன்னைக்கு படுத்த தூங்க முடியல. உடம்புலாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுங்க. ஆமா அமுல் பேபி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. இவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சோம். ஏமாந்துட்டியடா அமுல் பேபி. ஏன் அமுல் பேபி என்ன அப்படி பாக்குறா? ஏங்க என்னங்க கொடுத்தீங்க? எனக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க. ஐயோ அமுல் பேபி, நான் ஒன்னும் குடுக்கல. ஆனா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. இப்படிலாம் நம்ம பண்ண கூடாதுங்க. இல்ல அமுல் பேபி, நான் ஒன்னும் பண்ணல. அப்படின்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல அமுல் பேபி, ஆனா நல்லாதான் இருக்குதுல்ல. இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏன் அமுல் பேபி, நல்லா தானே இருந்துச்சு. பிரபு, இன்னும் 2 நிமிஷம் நீங்க இருந்தா நீ காலிடா. வழக்கம் போல இன்னைக்கும் ஆளுதான் பெட்ரூம். ஒழுங்கா பிச்சுக்கிட்டு ஓடிரு. ஏங்க படுங்க, ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நான் வெளில போறேன், சரியா? எங்க போற அமுல் பேபி? நானும் வரேன். நீங்களுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க ஒழுங்கா படுத்து தூங்குங்க. அமுல் பேபி நானும் வரேன். ஏங்க விடுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்பா அப்படியே ஓடிடலாம். அமுல் பேபி, அமுல் பேபி சொல்லுங்க. எங்க போற அமுல் பேபி? அதான் சொன்னேங்க, பாத்ரூம் போறேங்க. அமுல் பேபி இப்படி படுக்கலாமா இப்படி படுக்கலாமா? இங்கே படுத்துரும்.
எடுக்கணுமே. அனிமா, உன் தம்பி இப்ப தூங்கிட்டானா இல்ல முழிச்சிருக்கானா? ஏன் தூங்கிட்டானா நீ கிழிச்சிருவியா? சாரி அனிமா, இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு பர்ஃபெக்டா பண்ணிடுறேன். உன்னை நம்புறதுல இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு. ₹1 கோடி கிடைச்சிரும். கூப்பிடும்போது என்ன தள்ளி விட்டு போயிட்டு இப்ப வந்து முத்தம் கொடுக்குறியா? இவ வேணும்னே உதைச்சாலா இல்ல தூக்கத்துல உதைச்சாலான்னு தெரியலையே. இந்த உதைக்கிறா. அடி பாவி. ராத்திரில இருந்து இப்படி ஒண்ணும் தெரியாம என்ன பண்ண கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால தாங்க நான் ஆள்ல போய் படுத்தேன். ஆள போய் பத்தியா? ஆமாங்க. நீ எதுக்கு அமுல் பேபி ஆள போய் பத்த? உன்னை யாரங்க போய் படுக்க சொன்னது? அப்படியே ஒண்ணும் தெரியாம நடிக்காதீங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது தெரியுமா? இத பாருங்க, இன்னும் தெரியாம ஏதாவது பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லி. சம்பந்தமே இல்லாம காலே வந்து அழுகு நம்மள திட்டுறானோ லூஸ் அமுல் பேபி. இது அண்ணியாரோட தோடு. இது எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? நேத்து நைட்டு முதல்ல என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி தூக்கம் வராம இருக்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஏன்? நீங்க ஏதோ பால்ல எனக்கு ஏதோ கலந்து கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் என்னால தூங்க முடியல. நான் என்னத்த கலந்து கொடுக்க போறேன்? எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்குதான் பேபி. அப்போ நேத்து நடந்தது எதுவும் யதார்த்தமா நடுல. அமுல் பேபி சொன்ன மாதிரி பால் ஏதோ கலந்துக்கிறாங்க. ஆனா எதுக்காக?
அப்புறம் எப்படி இந்த அனிதானித்தோடு உள்ள வந்துருவோம்? நான் அவ்வளவு பெரிய அமௌண்ட் யாருக்கும் தரமாட்டேன். உங்க அப்பா தம்பிக்காகத்தான் தரேன். நீங்களும் கரெக்டா நடந்துக்கணும். ஐயோ சேட்டு, இந்த பணத்தை என் தம்பி தான் வாங்கிட்டு வர சொன்னான். அவன் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். அதனாலதான் என்ன அனுப்பி விட்டுருக்கான். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் நம்பி கொடுக்கறேன். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாமா. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. பத்திரமா பார்த்து கொண்டு போங்க. சரி வரோம். இந்த ஏரியால இவங்களுக்கு என்ன வேலை? சேட்டூட்டாண்ட இதுங்களுக்கு என்ன வேலை? ஆட்டோ எங்க போச்சுன்னே தெரியலையே. இந்த 422 பண்றதெல்லாம் சரியா பள்ளியே. என்னன்னு முதல்ல பாக்கணும். வணக்கம் சத்யா. வணக்கம். என்ன சரோஜாக்கா, எல்லாரும் காலையில என்ன தேடி வந்துக்கிறீங்க? என்னக்கா, என்ன விஷயம்? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் போச்சு சத்யா. ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனில எங்களை ஆசை காட்டி ஏமாத்திட்டாங்க சத்யா. 1 லட்சம் போட்டா 6 மாசம் கழிச்சு 2 லட்சமா தருவோம்னு சொன்னாங்க சத்யா. நானும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படுமேன்னு அவசரப்பட்டு பணத்தை கடன் வாங்கி அங்க கட்டின சத்யா. இப்ப 6 மாசம் கழிச்சு போய் பணத்தை கேட்டா ஏதோ ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க என்ன பண்ண முடியும்னு திரும்பி எங்களே கேக்குறாங்க சத்யா. ஆமா, அந்த ஆபீஸ் எங்க இருக்குது? அந்த ஆபீஸ் இங்க பக்கத்து தெருல தான் இருக்கு சத்யா. சரி வாங்க, நான் வரேன். டேய், கடையை பாத்துக்கங்க, நான் உங்களோட போயிட்டு வந்துடுறேன். சரி சத்யா. சொன்ன மாதிரியே பணத்தோட வந்துறீங்க போல. பின்ன பேச்சுல சுத்தம் இருக்க வேண்டாமா? ஆமா மாப்ள, பிசினஸ்க்கு அதான் ரொம்ப முக்கியம். ஆமாமா, அதான் கரெக்ட் டைம்ல பணத்தோட ஆஜராயிட்டோம். மாப்ள, இந்த சின்சியாரிட்டி தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. பாத்துட்டே இருங்க. மாப்ள, நீங்க கால் பண்ண உடனே டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இன்னும் 1 ஹவருக்குள்ள டாக்குமெண்ட் வந்துரும். சரி மாமா, இன்னும் 1 மணி நேரம். மேகி, கையில இருந்து போற 10 லட்சம் ரூபாயை நம்ம பெருசா நினைச்சிருந்தா இந்த 1 கோடி ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்புறம் மாப்ள, எம்டி எங்க இருக்கிறாரு? நான் பாக்கணும். எம்டி இல்ல மேடம், வெளியே போயிருக்காங்க. பொய் சொல்றாங்க சத்யா. நாங்க அவரை இப்பதான் பாத்துட்டு வந்தோம். இங்கதான் அந்த ஆளு இருக்காரு.
அது ஒண்ணு இல்ல மாப்ள, யாராவது கிளாஸ தட்டி கட்டி விட்டுருப்பாங்க. நாங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறோம். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஓகே மாமா. மேகி வா. ஆமா, யார் இந்த கிளாஸ் இப்படி உடைச்சது? சார், நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க, நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொன்னேன். கேட்காம கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க சார். ஏமா, நீ நம்ம பிரபு தம்பியோட ஒய்ஃப் தானே? நீ நம்ம இவ்வளவு தூரம்? பரவாயில்லையே, கரெக்டா என் ஆபீஸ் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டியே. என்ன விஷயம் சொல்லுமா? ஏன் உங்களாண்ட வாங்கின பணத்தை எல்லாம் ஏமாத்துனீங்க? என்னம்மா, என்ன போய் ஏமாத்திட்டேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாதுமா. கொடுக்கல் வாங்கல்லாம் நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். என்ன நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு யாரு என்ன கை நீட்டி சொல்ல முடியாது. அப்ப இவங்களாண்ட வாங்கின பணத்தை எல்லாம் ஏன் தரமாட்டேன்னு சொன்னீங்க? அப்படியெல்லாம் சொல்ல சான்ஸே இல்லையே. அப்படிதான் உங்க ஆளுங்க சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாங்க, என்ன விவரம்? இவங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு பாருங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு சார். இவங்க ஜாயின் பண்ண ஸ்கீம் லாஸ் ஆயிடுச்சு. அதான் நம்மளால இவங்க பணத்தை திருப்பி தர முடியல. என்னங்க மடத்தனமான பதில் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? டெபாசிட் பணத்தை இல்லன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு ராகவன். மொத்தமாவே லாஸ் ஆயிருந்தாலும் நம்ம கை காசை போட்டாவது அவங்களுக்கு தரணும். சத்யா, இன்னும் 1 வாரத்துல இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன். கண்டிப்பா குத்துருவீங்களா? 100% கேரண்டிமா. நீங்க சொன்னதை நம்பிதான் இப்ப போறேன். இன்னும் 1 வாரத்துல பணம் வரல. ஒரே வாரத்துல இவங்க பணம் வரலன்னா சொந்தக்காரன்னு கூட பார்க்காம என் சட்டையை புடிச்சு கேளு. போதுமா? நம்பி போறேன். கன்ஃபார்மா கொடுத்துறேன். என்ன நீ நம்பலாம். வாங்க. அப்புறம் மாப்ள, பத்திரத்துல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து படிச்சுட்டு 2 பேரும் சைன் பண்ணிருங்க. இந்தாங்க. அட என்ன மாமா, நீங்க எதுவும் தப்பாவா எழுதி கையெழுத்து வாங்கிட போறீங்க? படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு? அப்படி இல்ல மாப்ள, அக்ரிமெண்ட்னு வர்றப்போ படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றதான முறை. ஆட கொடுங்க மாமா. நீங்க படிச்சு பாத்தீங்களா? கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு மாப்ள. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்டா இருக்கு. அனிமா, நீங்க சைன் பண்ணிரு. எதுக்கும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றனே. நீ படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடுவேன்னா நமக்கு இந்த பிசினஸே வேணாம். வா போலாம். ஐயோ இல்ல இல்ல, நான் சைன் பண்ணிடுறேன். ஓகேமா. அத்தை வாங்க, மாமா கூட சேர்ந்து நில்லுங்க. மாமா இந்தாங்க அக்ரிமெண்ட். நாங்க மாமா 1 கோடி ரூபாய் பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. என்ன மாப்ள, தங்கத்தை போய் சந்தேகப்படலாமா? நீங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டீங்க, நான் எண்ணி பார்க்காம வாங்குறேன். என்ன நல்ல மனசு. அப்புறம் மாப்ள, ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட எம்டி நீங்க தான். எம்டிமா? இனிமே இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா மாப்ள, நமக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கே, நாங்க அதை பாத்துக்கிறோம். இந்த கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு தான் சிங்கம் மாதிரி வீர சிங்கம் நீங்க இருக்கீங்களே. நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க, நாங்க வெளியே போய் ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். நீங்க வெயில் படாம
ஏசில உட்கார்ந்து ஆபீஸுக்கு வர இன்வெஸ்டர் கிட்ட பேசி நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டா போதும். ஓகே மாமா. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா. அப்புறம் மாப்ள, எங்களுக்கு வெளியில மீட்டிங் இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க மாமா. போலாமா? என்னங்க போன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது நான் உங்களை பார்த்தேன். அவங்க 2 பேரும் பிஸியா போயிட்டு இருந்தாங்க. ஓ, அதான் இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேக்குறேன். இனிமே அவங்க 2 பேரும் பிஸியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போல இருந்து சொல்லவே இல்ல? உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன், பட் மறந்துட்டேன். அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கலனாலும் கொஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டுமே. அந்த பிசினஸ் சம்பந்தமா தான் வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அமுல் பேபி, பணம் கொடுக்கறதுக்கு முன்னால என்னாண்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல? சொல்லிருந்தா நீங்க வேணான்னு சொல்லிருப்பீங்க, அதானே? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. சொல்லிருந்தா நானே அவங்க கூட இருந்து என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்னு அவங்க கூடவே இருந்து பார்த்து அவங்களுக்கு செட் பண்ணி குடுத்திருப்பேன்ல. அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருந்துருவோம்ல. இல்லங்க, நல்லதாவே இருந்தாலும் அவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏன்னா அவங்க அதையும் தப்பா தான் எடுத்துப்பாங்க. அதனால எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணட்டும். லாஸ் ஆனாலும் பரவாயில்லங்க. என்ன பேபி இப்படி சொல்ற? அவன் சொல்றதும் கரெக்ட் தாண்டி. இவன் அவங்களுக்கு பணம் கொடுக்கலனா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் சர்வீஸ் சென்டர் வச்சு கொடுத்த, எங்களுக்கு எதுவும் பண்ணலையேன்னு சொல்லி இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனால இவனாச்சு இவங்க அக்காவாச்சுன்னு நீ கண்டுக்காம விட்டுரு. அதுதான் நானும் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு நம்மள டென்ஷன் பண்ணாம இருப்பாங்களே, அது போதுங்க. ஏய், என்னடி கார் புதுசா இருக்கு? யாருது? நாங்க என்ன சர்வீஸ் சென்டரா வச்சிருக்கோம் பைக்ல போயிட்டு வரதுக்கு? நாங்க பண்ற பிசினஸே வேற. அதுக்கு கார்ல வந்துட்டு போனாதான் கெத்தே. அதனாலதான் இவங்க மாமா இப்போதைக்கு இந்த காரை கொடுத்திருக்காரு. இன்னும் 4 மாசத்துல இதை விட பெரிய காரே நாங்க வாங்கிடுவோம். நீ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது நாட்டு ஓவரா இருக்குதே. ஏதோ தப்பா இருக்குது. ஆனா என்னன்னு தெரியலையே. அண்ணியார் உன்னாண்ட எவ்வளவு பணம் கேட்டாங்க? நீ அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? ஏங்க, நான் தான் உங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னல, விடுங்களேன். இல்ல அவள் பேபி, எனக்கு இந்த விஷயத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. நீ தயவுசெய்து சொல்ல. அவங்க எவ்வளவு பணம் கேட்டாங்க, நீ எவ்வளவு குத்த? அவங்க என்கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டாங்க. என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் தர முடியாது சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன். நீ 20 லட்சம் குத்ததும் அவங்க வேற ஏதோ சொல்ல? நான் தான் உங்களை பேசவே விடலையே. என்னால இவ்வளவுதான் தர முடியும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா, இப்ப எதுக்குங்க இதெல்லாம் கேக்குறீங்க? இரு வரேன்.
26 முதல் மதியம் 1:30 3 மணி வரை. என்னடா என்ன இந்த நேரத்துல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? மா, என் ரூம்ல இருக்க நம்ம வீட்டு பத்திரத்தை நீங்க எடுத்தீங்களா? இல்லையே. உன்கிட்ட சொல்லாம நான் எதுக்குடா எடுக்க போறேன்? என்னடா இது? ரூம்ல இருந்த பத்திரம் எப்படிடா காணாம போகும்? அததானமா நானும் கேக்குறேன். நான் எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போல, இவங்களும் எடுக்கல, நீங்களும் எடுக்கலன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்க போவோம்? அனிதா அண்ணி அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அண்ணி, பத்திரத்தை நீங்க தானே எடுத்தீங்க? ஏய், என்ன நான்லாம் ஒண்ணும் எடுக்கல. அண்ணி போய் சொல்லாதீங்க. நீங்க தான் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. நான் எதுக்கு வீட்டு பத்திரத்தை எடுக்க போறேன்? நீதான் போய் சொல்ற. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் உன்ன மாதிரி குப்பத்துக்கு தான் வரும். சூப்பர் அண்ணி. இவ்வளவு நேரம் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்க தான் திருடுகிறீங்கன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டி என்னடா நினைச்சிட்டு இருக்கா? எங்க இருந்தா வந்துட்டு நம்ம வீட்டை பொண்ணு திருடின்னு சொல்லிட்டு இருக்கா? நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏங்க, நான் அதை கேட்டுட்டு இருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அமைதியா இருக்கலாம் அமல் பேபி, ஆனா உண்மை எப்பவுமே அமைதியா இருக்காது. குலபுதா, நீயே சொல்லு. சிஸ்டர் சொன்னதுதான் உண்மை. அனிதாக்கா தான் நம்ம வீட்டு பத்திரத்தை பஜன்லால் சேரிக்கிட்ட அடமானம் வச்சு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 1 கோடி? டேய், சேட்டு கிட்ட நான் பத்திரத்தை அடமானம் வச்சது நீ பாத்தியா? நான் பாக்கலக்கா, ஆனா நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இத வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு தெரியுதா? நீங்க பத்திரத்தை அடமானம் வச்சு 1 கோடி ரூபாய் வாங்கினதுக்கான அக்ரிமெண்டோட ஜெராக்ஸ். இப்பயாவது உண்மையா சொல்லுங்க, பத்திரத்தை நீங்க தானே எடுத்தீங்க? ஆமா, நான் தான் வீட்டு பத்திரத்தை எடுத்தேன். அதுக்கு இப்ப என்ன? நான் கேட்ட பணத்தை தந்திருந்தா நான் ஏன் வீட்டு பத்திரத்தை எடுக்க போறேன்? இவன் கொடுத்த 20 லட்சத்தை வச்சு இந்த காலத்துல என்னதான் செய்ய முடியும்? அது இவனுக்கே தெரியாதா? இந்த வீட்டுக்கு சொந்தமான சொத்துல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதா நீ? ஆனா தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இருக்கிற ரூம்குள்ள அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம உள்ள வர உங்களுக்கு உரிமையை யார் குத்துது? இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? என்னமோ சொன்னீங்களே, திருடுறதெல்லாம் குப்பத்து புத்தின்னு. எல்லாருக்கும் பொதுவான சொத்தை யாருக்குமே தெரியாம எத்துன்னு போய் அடமானம் வைக்கிறதும் திருட்டுதான். அது குடும்ப சொத்தாவே இருந்தாலும். இப்போ இந்த கோபுரத்தோட புத்தி எப்படி குப்பையாச்சு? அண்ணே, போது நிறுத்து. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இருப்பியா? இவதான் இப்படி பேசுறா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. 1000 தான் இருந்தாலும் அனிதா நம்ம வீட்டு பொண்ணு. அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவளை தட்டி கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படி கண்டவங்களை விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சித்தப்பா,
யாரு யாரு கண்டவங்க தம்பி? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. என்னைக்கு இவ கழுத்துல பிரபு தாலி கட்டினானோ அன்னைக்கு இவ இந்த வீட்டோட மருமக. இவளுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி எப்படி அன்னைக்கு அந்த நகை விஷயத்துல உரிமையே இருந்தாலும் யாருக்கும் தெரியாம எடுத்தா அது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரிதான் நீங்க இப்பவும் பேசணும். அதுதானே நியாயம். அப்படி நியாயத்தை பேச முடியலன்னா அமைதியா இருங்க. நான் ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். இன்னும் 2 மாசத்துல இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு உங்க மூஞ்சில விட்டறிற. இவ சொன்ன 2 மாசத்துக்குள்ள இந்த வீட்டு பத்திரம் வரல, இவளும் இவ புருஷனும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. அப்படி 2 மாசத்துக்குள்ள இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டா நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்ல போற? வீட்டு பத்திரத்தை திருடி வச்சதே பெரிய தப்பு. இதுல சேலஞ்ச் வேற விடுறாளாம். அம்மா என்னடி நொம்மா? எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ரெண்டு மாசத்துல நம்ம வீட்டு பத்திரம் நம்ம வீட்டுல இருந்தாகணும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. சார் என்னங்க சார்? சார் இங்க வீரசிங்கம் அனிதா யாரு? ஏன் நாங்க தான். நீங்க தான் கேஎம் சிட் பண்ண ஓனரா? ஆமா நாங்க தான். என்ன விஷயம்? வாங்க ஸ்டேஷனுக்கு. எங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அதுக்கு தாமா ஸ்டேஷனுக்கே வர சொல்றாங்க. போமா இவங்க 2 பேத்தையும் ஜீப்ல ஏத்துங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன். எஃப்ஐஆர் போடட்டுமா? இருங்க இன்ஸ்பெக்டர், பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்போம். இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போய் சொல்றான். இவன் கிட்ட இருந்து நாங்க எந்த பணத்தையுமே வாங்கல. இவன் தான் எங்களை ஏமாத்தி எங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினா. பாத்தீங்களா சார், நாங்க சொல்லல. இந்த அம்மா பயங்கர டேலண்டான அம்மா. இவங்க தான் ஏமாத்திருக்காங்கிறதுக்கு சாட்சியா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும் போதே இந்த அம்மா தேவையில்லாம எங்க மேல பழி போடுதுன்னா, நாங்க மட்டும் வெறும் நம்பிக்கைன்ற பேர்ல பணத்தை கொடுத்திருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இங்க பாருமா, நீ பொய் சொல்லி மக்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீங்க 2 பேரும் அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கீங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சார்? இருக்குமா, சிட்பண்ட் கம்பெனிய உங்க பேர்ல ஆரம்பிச்சதுக்கான டாக்குமெண்ட், இவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க கிட்ட 1 கோடி வாங்கினதுக்கான டாக்குமெண்ட், என்னது, அடுத்து மக்கள் கிட்ட பணம் வாங்கினதுக்கான ரசீது எல்லாம் இருக்கு. பாத்துக்கங்க. அட பாவி, சொந்தக்காரன் நம்பி அக்ரிமெண்ட படிச்சு கூட பார்க்காம கையெழுத்து போட்டதுக்கு எங்க கழுத்தை அறுத்துட்டியேடா. சார், இவன் போய் சொல்றான். இது எல்லாமே இவன் எங்களை ஏமாத்தி வாங்கின கையெழுத்து. இவன சட்டையில இருந்து கையெடு. எடுமா. இங்க பாருமா, இது உன் வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்.
சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ண முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்ல போட்டுருவேன். புரியுதா? நீங்க வீரசிங்கம் மாமாவோட தாய் மாமா தானே? ஆமா. ஆமா, நீங்க எது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நான் என் பணத்தை விட்டுட்டு போலாம், ஆனா ஜனங்க பணத்தை எப்படி விட்டுட்டு போறது? இல்லம்மா. என்ன சொல்றீங்க தம்பி? நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து அனிதாவுக்கும் வீரசிங்கத்துக்கும் நெக்லஸ் பிரேஸ்லெட் எல்லாம் கொடுத்துட்டு போனனே, அன்னைக்கு நீங்க இருந்தீங்கல்ல? ஆமா, நாங்க எல்லாரும் இருந்தோம். அந்த நகையை கொடுக்க சொன்னதே உங்க அக்கா தான். நான் அப்படி உங்க முன்னாடி வச்சு கொடுத்தா நீங்க உங்க அக்காவுக்கு 1 கோடி ரூபாய் தருவீங்க. நான் 200 கோடி தந்தா பிசினஸ் டெவலப் பண்ணிடுவேன். போய் சொல்றாமா? பாவி. அம்மா, உங்களையும் ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்குவோம்னு சொல்லி எனக்கு ஆசை வார்த்தை காட்டி என்னை ஏமாத்தி எங்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் பணத்தை உங்க அக்காவும் மாமாவும் வாங்கி என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லடா, இந்த ஆள் தான் எங்களை ஏமாத்தி 1 கோடி ரூபாய் பணம் வாங்கினா. தம்பி, தப்பு பண்ணவங்க யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல தம்பி. பேசாம நீங்க உண்மையை ஒத்துக்கங்க. நான் உண்மையை ஒத்துக்கணுமா? நான் என்ன உண்மையை ஒத்துக்கணும்? ரொம்ப நடிக்காதீங்க தம்பி. எப்படியும் உங்க அக்காவுக்கு நீங்க தான் சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சு கொடுத்திருப்பீங்க. அதுல வந்த பணத்தை உங்க பிரபு குரூப் ஆஃப் கம்பெனில முதலீடு பண்ணிருப்பீங்க. இப்ப மாட்டிக்கிட்ட உடனே நீங்களும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. கையெடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவர் மேல கை வைப்பீங்க? கையெடுங்க. பிரபு, விடு பிரபு. சார், இந்த ஆள் சம்பந்தமே இல்லாம என் கம்பெனி சம்பந்தப்பட்டு பேசுறான். உங்க அக்கா தான் ஏமாத்திருக்காங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அப்போ உங்க மேலேயும் சந்தேகப்படத்தானே செய்வாங்க. இப்ப நான் உங்க அக்கா மேல கேஸ் போட்டேன்னா உங்க கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு. இல்ல இன்ஸ்பெக்டர், அப்படி இல்ல, அது வேண்டாம். கேஸ்ல எதுவும் போட வேண்டாம். நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சட்டையை பிடிச்சு பேசக்கூடாது சார். சமாதானமா பேசணும். 2 பேரும் பேசி முடிச்சுட்டு சமாதானமா வாங்க. உங்களுக்கு 1 hour டைம். பிரபு, இது வரணும், வெளியில் போய் பேசிக்கலாம். போ. ஓ சார், பேசிட்டு வந்துடுறேன் சார். ஹலோ, என்ன சொல்றீங்க? அப்படியா? இதோ நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு சத்யா? ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து சொல்றேன்டா. இவ்வளவு நாளா தெரியல, இப்பதான் தெரியுது நீங்க எல்லாம் ஃப்ராடுன்னு. உண்மை தெரிஞ்சு நாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் மத்த பேருக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களை ஊடு பூந்து அடிச்சிடுவாங்க. இப்ப அனிதா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலனா அடுத்தது நம்ம கம்பெனி மேல கேஸ் போடுவாங்க. ஓகே சித்தப்பா, இப்ப நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
எந்த முடிவும் எடுக்கிற நிலைமையில இப்ப நம்ம இல்ல பிரபு. வா அந்த ப்ராடக்டே போய் கேட்போம். அப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? இத பாரு, அனிதாவும் மாப்பிளையும் எந்த தப்பும் பண்ணலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ பக்காவா பிளான் பண்ணி எப்படியோ அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி அவங்கள சிக்க வச்சிருக்க. இதத்தான் தனியா போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தீங்களா?